தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம், பெரியவா சரணம், சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருண சிந்தும் ஜானதம் சாந்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதானம் கலியுதேவம் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு ஓடி வந்து தரிசனம் தரமாட்டேனா, ஓடி வந்து தரிசனம் தரமாட்டேனா. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுவேன், தானமே பாருங்கள். என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இந்த ஒரு சேனலில் பெரியவாவுடைய அனுகிரகத்தினால் இருந்துட்டுருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். மயிலாப்பூரில் சான்ஸ்கிரிட் காலேஜில் மகாபெரிவா இருந்த சமயத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடந்தது. வெளியூர்லேருந்து ஒரு பக்தர், அவர் பேர் தெரில, அவர் வந்து ரெகுலராக சில நாட்கள் மட்டும்தான் வருவாராம். மெட்ராஸில் இருந்துட்டு திருப்பி போயிடுவார். அதாவது அவர் வந்து ஒரு லாயரை பார்க்க வரார் போல இருக்குது. ஏதோ கோர்ட்டு விஷயமா இருக்கும், கோர்ட்டு கேஸ் அவருக்கு ஏதாவது வீட்டில் சம்மந்தமாக இருக்கும். அதனால் அவர் வருவார், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார் ஒரு வக்கீல்கிட்ட. அதனால் இங்கே வந்துட்டு போவார். கோர்ட்டு எவ்ரி வீக் ஏதாவது கேஸ் நடக்குமோன்னு தெரியல, வந்துட்டு போவார். அவருடைய கேஸு. அவர் சென்னை வந்ததும் என்ன பண்ணுவார், நேராக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கினவுடனே நேராக பிரிவாளை தான் தரிசனம் பண்ண போவார். அதாவது கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நடுத்தெரு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வக்கீலை பார்க்க தான் போவார். அவருடைய ஒரு 2 நாள் அந்த கேஸ்லாம் முடிஞ்சோடனே திருப்பி ஊருக்கு கிளம்பி போயிடுவார் போல இருக்குது. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக வக்கீல் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் வரும்போது சான்ஸ்கிரிட் காலேஜ் வாசலை நிறுத்திட்டு பிரிவாளை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் போவார். இதுதான் அவருடைய ருட்டீன். ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் வந்திருந்தார் அவர். ஒரு நாள் அவருக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா, நெக் டு நெக் ஆகிடுது. ட்ரெயின் வந்து எதிர்பாராத விதமாக லேட் ஆகிடுது. ஏன்னா பெரியவா வந்து சில திருவிளையாடுகள் பண்ணும்போது தான் நம்ம அவர் யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுமே, அதுக்காகவே சிலது நடக்கும். அந்த மாதிரி அவருக்கு ஒன்று நடந்துருது. அவருக்கு வந்து லேட் ஆகிடுது ட்ரெயின். அதனால் அவருக்கு டைமே இல்லை. அதாவது ஆட்டோ ரிக்ஷா நிறுத்திட்டு பெரியவாளை உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து இப்போ வக்கீல் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சில சமயம் பெரியவா தரிசனம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகலாம். அதனால் இவருக்கு என்ன பண்ணார், அன்றைக்கி பார்த்தா டைமே இல்லாத மாதிரி இருக்குன்ட்டு சான்ஸ்கிரிட் காலேஜ் வெளியிலேயே நிறுத்திட்டு ஆட்டோவை அங்கேருந்தே இறங்கி அப்படியே கன்னத்தில் போண்டார். பெரியவா, இன்றைக்கி உங்களை தரிசனம் பண்ண முடியல, டைம் இல்லை, மன்னிச்சுடுங்கோ, நான் இங்கேருந்தே உங்களை தரிசனம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு கன்னத்தில் போட்டு கிளம்பிட்டார். இந்த மாதிரி இவர் பேசுகிறது பெரியவாளுக்கு தெரியாதானா, பெரியவா எங்கே இருக்கான்னு இப்போ தெரியல, ஆனால் தெரியும் அவருக்கு. பெரியவா வந்து பரமேஸ்வரனாக இருக்கிறதுனால அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் பாட்டுக்கு நேராக வக்கீல் வீட்டுக்கு போக வேண்டியதானே அடுத்தது. இவரை இந்த மாதிரி பேச வைக்கிறதுக்கு முன்னாடி பெரியவா கிளம்பிட்டு இருக்கணுமே, பெரியவான்னா பரமேஸ்வரன் இல்லையா. அதனால் இவர் அங்கே போய் வக்கீல் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ரோட்டில் போய் நடுத்தருக்கு திரும்புறதுக்கு முன்னாடியே ஆட்டோ ரிக்ஷாலாம் நிறுத்திட்டு அங்கே ஒரே பரபரப்பாக இருக்குது. போலீஸ் வந்து சொல்கிறார், அங்கே இருக்கவெல்லாம் பேசிக்கிறா, யாரோ வராலாம் இங்கே, அதனால் வந்து விஐபி அப்படியே பேசிக்கிறா. அப்புறம் ஆட்டோவிலேருந்து இறங்குங்கட்டார் போலீஸ். கீழே இறங்கிட்டார். இறங்கி கையில் என்ன கொண்டு வந்தாரோ அந்த லக்கேஜை தூக்கிண்டு அப்படி போயிட்டே இருக்கார். நடுத்தருவுக்கு நுழையும் போது தான் யாரோ சொல்கிறா, இல்லை மகாபெரியவா வந்திருக்கா மாதிரி தெரியுது, இங்கே விஜயம் எங்கேயோ அங்கே வந்திருக்கார், வந்துட்டு திருப்பி வரணும், அதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பெரியவா எங்கே போனாலும் வந்துட்டு எங்கே வெயிட் பண்ணுறாருன்னு தெரியல.
இவர் வந்து நடுத்தருக்கு தான் போக வேண்டியிருக்கு. இவருக்கும் அப்போ அது தோணலை. பெரியவா அங்கே வந்தவா வந்துட்டு போயிட்டுருப்பா, இல்லை அவர் எங்கேயாவது யார் வீட்டுக்காவது வந்திருந்தால் அங்கே தான் உள்ளே இருப்பார். இப்போ நம்ம அவரை தரிசனம் பண்ண முடியாது. அதனால் அவர் அதை மறந்துட்டார், விட்டுட்டார். வக்கீல் போய் பார்க்கறது அதுதான் அவருக்கு இப்போ ஞாபகத்தில் இருக்குது. பெரியவாள் அங்கே பேசிட்டதுனால அந்த தெருவில் இறங்கியே பேசிட்டா பெரியவா கிட்ட, என்னால் வர முடியல பெரியவா மன்னிச்சுக்கோங்க. அதோட அவருடைய ஜோலி முடிஞ்சிடுது. அவரை வந்து மறந்துட்டார். பெரியவா தரிசனம் பண்ணலன்னா பரவாயில்ல, அவர்கிட்ட பேசிட்டோன்ட்டு அவர் வந்துட்டுருக்கார். வந்துருந்தா அந்த எந்த வக்கீல் வீடுக்கு ஒரு நுழைஞ்சி மாடிக்கு ஏறி போவாரோ, வெளியில் ரோட்டில் அந்த வக்கீல் வீட்டுக்கு எதிர்க்க பெரியவா நிற்கிறார், தண்டத்தை வச்சு நின்றுட்டுருக்கார். இவருக்கு அதிசயமாக எடுத்து பெரியவா வந்து அங்கே சொன்னதுக்கு இங்கே பார்த்தா இங்கேயே வந்து நின்றுட்டுருக்கார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா, நீ சொல்லியா வரலன்னா என்ன எனக்கு பரவாயில்ல, நான் ஓடி வந்து தரிசனம் பண்ண தரமாட்டேன் நான் உனக்கு அப்படின்னு பெரியவா சொல்கிற மாதிரி வந்திருக்கா. அப்படின்னா பெரியவா வந்து அவரோட பக்தியை அப்ரூவ் பண்ணியிருக்கார். அந்த மனுஷருக்கு அவ்வளோ பக்தி இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் பரமேஸ்வரனுக்கு அது தெரியும். அதனால் பெரியவா வந்து அங்கே வாசல்லே நின்றுட்டுருக்கார். அவர் கீழே ஊழ்ந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி கன்னத்தில் போட்டார், அழுதார். பெரியவா வந்து கை தூக்க ஆசை போயிட்டார். அப்புறம் அவர் இந்த கேஸில் வின் பண்ணியிருக்கணும். ஏன்னா பெரியவா வந்து இது எதுக்கு வராருன்னு இவர் சொன்னதில் பெரியவாலும் கேட்டுன்றதில்லை, எதுக்காக இவர் வராது இந்த மாதிரி ரொட்டீனாக போயின்ட்டுருக்கார். ஏன்னா ஸ்பெஷலாக பெரியவா எங்கேயோ போனவா, இவர் அங்கே தான் வருவார்னு தெரியும். அதனால தான் அங்கே பேச வச்சுட்டார். இது சான்ஸ்கிரிட் காலேஜ் வாசலில் அவருக்கு அது மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவருக்கு தரிசனம் கொடுக்கணும்னு இங்கேயே நிற்கிறார் பெரியவா. கொடுத்துட்டு அப்புறம் கிளம்பி போயாச்சு பெரியவா. ஸோ அதனால் அவர் அந்த கேஸ்லேயே வின் பண்ணியிருக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அதை பற்றியான விஷயம் தெரியல. பெரியவா வந்து பரமேஸ்வரனாக எப்படி பக்தர்களுக்கு இறங்கி வரார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்கர் மகாபிரிய பாதவீச்சரணம், மகாபிரிய பாதவீச்சரணம்.